நாம் இப்பொழுது நன்றி மறந்த சிங்கம் என்ற திருக்குறள் கதையை பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு மரம் வெற்றவர் காட்டுக்குள்ள மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்ப யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே சத்தம் கேட்ட அந்த பக்கம் போய் பார்த்தாரு அந்த விறகு வெட்டி. அங்க ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டியிருந்தது. அத பார்த்ததும் அவருக்கு ஒரே பயம். ஐயோ அம்மா, சிங்கம்! வேட்டைக்காரன் கூண்டு வச்சு அந்த சிங்கத்தை புடிச்சிட்டான்னு கத்திட்டாரு. விறகு வெட்டிய பார்த்ததும் மனிதனே என்னை காப்பாத்துன்னு சொல்லி கத்துச்சு அந்த சிங்கம். இருந்தாலும் தயக்கமா இருந்த அந்த விறகு வெட்டி, சிங்கமே, நீ வேட்டையாடி சாப்பிடுற மிருகம், உன்னை வெளியே விட்டா நீ என்ன கொன்னு தின்னுடுவன்னு சொன்னாரு. மனிதனே, நானே கூண்டுக்குள்ள அடிபட்டு கிடக்கிறேன். என்னால உனக்கும் எந்த ஆபத்தும் வராது, கூண்ட திறந்து விடுன்னு கெஞ்சி கேட்டுக்கிடுச்சு அந்த சிங்கம். சிங்கத்தோட பேச்ச கேட்டு மனசு இறங்குன அவரு கூண்ட திறந்து விட்டாரு. வெளியே வந்த சிங்கம் திடீர்னு அந்த மனுஷனை பிடிக்க பாஞ்சது. பயந்து போன விறகு வெட்டி, நன்றி கெட்ட சிங்கமே, இது என்ன, உன்னை காப்பாத்துன என்னையே கொல்ல வரேன்னு கத்துனாரு. அப்ப அந்த சிங்கம் சொல்லுச்சு, என்னோட குணம் உனக்கு தெரியாத, நான் ஒரு வேட்டை மிருகம்னு தெரிஞ்சும் என்ன விடுவிச்சு உனக்கு, என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு சொல்லி அவரு மேல குதிக்க ஆரம்பிச்சது. சிங்கத்தை நம்புறது ரொம்ப தப்புன்னு நினைச்சு வருத்தப்பட்ட மனுஷன் அந்த சிங்கத்துக்கு உணவா ஆகுறது தனக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நரி வந்துச்சு. நரியாரே, நரியாரே, என்ன காப்பாத்துங்கன்னு அந்த மரவெட்டி கத்தினாரு. நடந்தத தெரிஞ்சுக்கிட்ட நரி அந்த மனுஷனை காப்பாத்த நினைச்சது. அது எப்படி சிங்கத்தை நீ காப்பாத்துனன்னு கேட்டுச்சு. உடனே சிங்கம் சொல்லுச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தப்பனு கதைய செல்ல ஆரம்பிச்சது. இருங்க இருங்க சிங்கராஜாவே, அது எப்படி நீங்க கூண்டுக்குள்ள மாட்டுனீங்க? இந்த மனுஷன் எந்த பக்கம் இருந்து வந்தான்? எப்படி இவனால கூண்ட திறக்க முடிஞ்சதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப சிங்கம் நடந்ததை நடிச்சு காமிக்க ஆரம்பிச்சது. அப்ப சொல்லுச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தானான்னு சொல்லிக்கிட்டே கூண்டுக்குள்ள போச்சு சிங்கம். இதுதான் சமயம்னு டக்குன்னு கூண்ட மூடிடுச்சு நரி. இது என்ன தீர்ப்பு சொல்ல வந்த நீ? இப்படி பண்ணலாமா அப்படின்னு சிங்கம் நரிகிட்ட கேட்டது. வேட்டையாடுற உன்னோட குணத்தை எப்படி உன்னால மாத்திக்க முடியாதோ, அது மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை காப்பாத்துச்சு அந்த நரி. அப்பத்தான் அந்த சிங்கத்துக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. தனக்கு நன்மை செய்ய வந்த மனுஷனை கொல்ல நினைச்சது தன்னோட நன்றி இல்லாத தனம். அதனால தனக்கு கிடைச்ச தண்டனை சரிதான்னு நினைச்சது. இதே போல நாமும் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றி ஓடவும் அவர்களை மறக்காமலும் இருப்போம். நன்றி.